ஹாய் திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் ரீல் எவர். என்கிட்ட ஃபேன்சியான ஃபோனோ ஃபேன்சியான கேமராவோ ஃபேன்சியான மைக்ரோஃபோனோ இல்லை. பட் என்கிட்ட சொல்கிறதுக்கு நிறைய ஸ்டோரிஸ் இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்ச ஸ்டோரிஸ் எல்லாம் உங்களோட சேர்ந்து நான் ஷேர் பண்ணணும், உங்களுக்கும் தெரியப்படுத்தணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ எனக்கும் கண்டென்ட் க்ரியேட் பண்ணணும், அட்வர்டைஸ்மெண்ட், பிராண்ட் அம்பாசிடர் இதெல்லாம் ஆசை தான். பட் நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எனக்கு தெரிஞ்ச ஸ்டோரிஸை, நான் ஃபீல் பண்ண ஸ்டோரிஸை உங்களோட சேர்ந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணுன்னு தான் இந்த யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஒரு நார்மல் ஆர்டினரி மக்களோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குது, நம்மளோட டே டு டே லைஃப், அந்த டே டு டே லைஃப்பில் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற குட்டி குட்டி விஷயங்கள், நம்ம ரசிக்க தவறின விஷயங்கள், இதெல்லாம் பற்றி குட்டி குட்டியாக அவங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரிஸ் போடுவேன். நமக்கு இருக்கிற இந்த பிஸியான ரோலர் கோஸ்டர் லைஃப் ஸ்டைலில் நமக்கு ஒரு பிரேக் தேவை இல்லையா? அந்த பிரேக்கையும் கொஞ்சம் நிப்பாட்டி, கொஞ்சம் பிரேக் எடுத்து, கொஞ்சம் நம்மளை சுற்றி இருக்கிற விஷயங்கள்லாம் ரசிக்க தொடங்கினோம்னா அந்த பிஸியான லைஃப் கூட கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக மாறும், கொஞ்சம் சுவாரஸ்யமாக மாறும். அடப்போங்கடா, எனக்கு சாப்பிட்றதுக்கும் தூங்குறதுக்குமே சரியாக நேரம் கிடைக்க மாட்டேங்குது, இதுக்குள்ளே நீங்கள் சொல்கிறதெல்லாம் செய்கிறனால நான் எங்கே போகிறதுன்னு கேட்டால் அவங்க கேள்வி வாஸ்தவம் தான். பட் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் படி நம்மளோட ப்ரொஃபஷ்னல் லைஃப்பையும் பர்சனல் லைஃப்பையும் ஈக்குவலாக கொண்டு போகலாம், அதுலேயே நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். நான் கூட யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ண போகிறேன்னு ஒரு கதை சொன்னப்போ, உனக்கு இதுக்கெல்லாம் டைம் இருக்கான்னு ஃபஸ்ட்டு வந்த கேள்வியே. இன்கேஸ் நானும் ப்ரொஃபஷ்னல் லைஃப் எனக்கும் இருக்குது, நானும் வேலை செய்கிறேன். பட் இருந்தும் எனக்கு பிடிச்சதை ஒன்றே நம்ம செய்யணும்ல, அதுக்காக தான் இதை ஸ்டார்ட் பண்ணேன். லைஃப் ஒன்று தானே, நமக்கு பிடிச்ச மாதிரி வாழ்ந்தா என்ன. இந்த வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ப்ளே பண்ணியிருக்கிற வீடியோஸ் எல்லாமே நான் ஒரு நாளில் செஞ்சதில்லை, ஒரு நாளில் கனெக்ட் பண்ணதில்லை. இது எல்லாமே ரொம்ப வருஷமாக நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண குட்டி குட்டி வீடியோஸ். பட் சோஷியல் மீடியாஸில் போடுறதுக்கு கொஞ்சம் தைரியம் இல்லை. பட் என்னோடய மிகப்பெரிய சப்போர்ட், நீ பண்ணிப்பார் எல்லாம் என்ன இருக்குன்னு சொல்லி பண்ணது என் பார்ட்னர். நீ பண்ணு, உனக்கு பின்னால் உனக்கு பேக் போனால் உனக்கு சப்போர்ட்டாக நான் இருப்பேன்னு சொல்லி ஏன்னா இந்த ஃபஸ்ட் வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறது வரைக்கும் எனக்கு ஐடியாஸ் தந்து இப்படி பண்ணிப்பார், ஃபஸ்ட் வீடியோ இப்படி போடு சொல்லி என்னை பின்னுக்கிருந்து எனக்கு சப்போர்ட் தரது என் பார்ட்னர். நிறைய பேருக்கு ஆசை இருக்கும், நம்மளும் இப்படிலாம் செய்யணும், இந்த வீடியோஸ் எடுக்கணும், இப்படி எடுக்கணும், இது இப்படி போடணும், அப்படி போடணும்னு. பட் சிலருக்கு அதை செய்கிறதுக்கு அவ்வளவு இன்ட்ரெஸ்ட் இருக்காது, அதை பற்றின விளக்கம் தெரியாமல் இருக்கும். சிலருக்கு அதை போடுறதுக்கு கொஞ்சம் தயக்கமாக இருக்கும், கூச்சமாக இருக்கும். நான் சிலர்னு சொல்லக்குள்ளே இன்க்ளூடிங் மீ, எனக்கும் ஸ்டார்டிங்கில் அப்படி தான் இருந்துச்சு. எல்லா வீடியோஸையும் கலெக்ட் பண்ணுவேன், போடுவேன், எல்லாம் செய்வேன். பட் அதை ஒரு சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ணுறதுன்னா ஒரு சின்ன தயக்கம், யார் என்ன சொல்லுவாங்களோ, யாரும் இப்படி சொல்லிடுவாங்களோ அப்படின்னு சொல்லி. அப்புறம் தான் வச்சு யார் என்ன சொல்லி என்ன ஆகப்போகுது, அவங்களாம் நம்ம லைஃப்பை வாழ போகிறாங்க இல்லையே. அவங்க இன்றைக்கி நம்மளை பற்றி கதைப்பாங்க, நாளைக்கு இதை விட இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி வந்தது அதை பற்றி கேட்க தொடங்கிடுவாங்க. ஸோ கதைக்கிறவங்க கதைச்சிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் காது கொடுத்து நம்ம ஸ்டாப் பண்ணி போஸ்ட் பண்ணி நின்றுமென்னு சொன்னால் நம்ம லைஃப் என்னத்துக்கு ஆகுறது? கதைக்கிறவங்க கதைச்சிட்டு போட்டோம், நம்ம லைஃப்பை நம்ம வாழ்ந்துட்டு போமே. மோட்டிவேஷன் கொடுக்குற அளவுக்குலாம் நான் அவ்வளோ மெச்சூர்டான ஆள் இல்லை. பட் என்ன சொல்கிறது, ஒரு தெளிவு கிடச்சிருக்கேன்னு வேணால் சொல்லலாம். ஸோ எல்லாருமே அவங்களுக்கு பிடிச்சதை பண்ணுங்கள், அது சின்ன விஷயமோ பெரிய விஷயமோ, ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். அவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க என்ன நினைப்பாங்கன்றதெல்லாம் தள்ளி வச்சு நமக்கு இது பிடிச்சிருக்குன்றதை டைப் கிடைக்கிற நேரம், அது சின்ன விஷயமோ பெரிய விஷயமோ ட்ரை பண்ணி பாருங்கள். அன்றைக்கி உங்களுக்கு அது மனசுக்கு சந்தோஷமாக இருக்குது, ஜஸ்ட் ட்ரை அது பண்ணமேன்னு சொல்லி திருப்தியாக இருக்குது. நான் ஃபீல் பண்ணதை சொல்கிறேன். ஸோ என்ன யூடியூப் சேனல்லையும் உங்களை இன்ட்ரெஸ்ட் பண்ணுற மாதிரி, உங்களுக்கு பிடிக்கிற மாதிரி வீடியோஸ் கண்டிப்பாக நான் போட்டுகிட்டே இருப்பேன். என் வீடியோஸையும் நீங்கள் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா பண்ணுங்கள், எல்லாத்தையும் தட்டி விட்டு போயிட்டே இருங்க. பை பாய், முடிஞ்சு போச்சு.